ஹாய் கைஸ், நம்ம தமிழ் சேனல் பிளாக் லெவலில் எபிசோடு 48 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வேலை செய்யுது. இப்பவே இதை முடிச்சு காட்டு, உன்னால முடியும். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். ஒரு செகண்ட் விட்டுருந்தா கூட எல்லாரும் நேரத்துக்கு காலி ஆயிருப்போம். நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்ப, இதே போல எப்போன்னு. ஆனா இவன் நல்ல தைரியசாலிங்க, பயப்படவே இல்லை. நீ ஃபெண்டலும் தானே இதெல்லாம் பண்ணீங்க. அமேசிங். நீ இவ்ளோ நல்லா செயல்படுவே. ஷாக் கூட ஆக மாட்டேன்ற. இருக்கு இருக்கு பயங்கரம் இருக்குமா மாதிரி. இதை என்னால ஹீல் பண்ண முடியல. என்னோட செல்ஃப் ஹீலிங் மேஜிக்கோட ஃப்ளோ மொத்தமா கட் பண்ணி விட்டுட்டான். பரவாயில்லையே. என்ன தோக்கடிக்க ஒரு வெப்பனால முடியும்னா அது இவன் கிட்ட இருக்கிற இந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாடால தான் முடியும். அப்போ ஓகேடா, இது போதும். அவன் என்னோட மேஜிக்கோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா அவன் கிட்ட பேக்கப் இருக்கிறதுனால தான் அவனால இதெல்லாம் செய்ய முடியுது. பேக்கப் பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலே பெரிய தொல்லையா இருக்கிறது இதோ இந்த பொண்ணோட த்ரெட் மேஜிக் தான். அவகிட்ட த்ரெட் மேஜிக் இந்த இடம் முழுக்க நிறைஞ்சிருச்சுன்னா நான் மொத்தமா முடங்கிடுவேன். எதுவும் நடக்கவே நடக்காது. அந்த பவரால என்ன மொத்தமா முடக்கிறதுக்கான வேலையையும் அவ கண்டிப்பா பாப்பா. ஆனா அதெல்லாம் பார்த்து நான் பயப்பட போறதில்லை. அவ மேஜிக் பவர் என்னன்னு நான் பாக்குறேன். நகர்வுகளை என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிடுறா. அதான் ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. உங்களை மாதிரி குப்பைகளை அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். 3 பேரும் சண்டை போட்டு என்ன தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, வாங்க மோதி பாத்துக்கலாம். குப்பைக்கு நீ இவ்வளவு யோசிக்கிறலடா. இந்த விஷயங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க என்ன விட தைரியசாலி பலசாலியா இருக்கலாம்னு தோணலாம். ஆனா அதெல்லாம் இல்யூஷன். உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. நான் வந்துட்டு இருக்கேன். ரெடியா இரு. சரி பாக்கலாம். நான் பாத்துக்கிறேன். தலையிலேயே போடணும்டா. உனக்கு கொஞ்சம் ஸ்லோவாவது பண்ணி விடல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்ப அவனை கிட்ட கொண்டு போயே ஆகணும். வா, நான் இதை நேரடியா முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பயன்படுத்த போறேன். நின்னு பாக்குறாங்க. எல்லாம் உண்மைதான். இங்க நான் ரொம்ப அதிக அளவுல பவரை பாத்துட்டு இருக்கேன். பெரிய பாடுவோ எதுவுமே பயப்பட மாட்டான்னு நினைச்சு. வாய மூடு. முட்டாள் மாதிரி எதையாவது உளறிட்டு இருக்காத. இவகிட்ட பேச ஒண்ணும் ஆக போறது. இவ பயம் தெரியக்கூடாதுன்னு அந்த உருவத்துல இருந்திருப்பா போல. அந்த செயின் மேஜிக் சப்ஸ்டர் கிட்ட என்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட ஒரு சிங்கிள் ரிஃப்ளெக்டர் கூட கிடையாது. இப்படியே போனா எல்லாம் சொதப்பிரும். ஏய் இங்க பாரு, தீனி மாடு எங்க? இங்க கொஞ்சம் வா. அது அப்படியே தான் பிரச்சனை. இப்படி தனியா உட்கார்ந்து மறுபடியும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் கஷ்டப்பட்டு அந்த ஷிப் அட்டாக் பண்ண தெரியுமா? எனக்கு பசி எடுத்துருச்சு, எனர்ஜி போயிடுச்சு. வேற என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு அட்டாக் கேவா. சரியாட்டி பசி எடுக்குது. நீயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. அப்பதான் இவ்வளவு திரும்ப அந்த மெயின் வில்லன் கிட்ட நிப்பாட்டணுங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது. சரிதான், கொஞ்சம் சாப்பிடுறதுனால எந்த தப்பும் இல்ல. என் மேஜிக் பவர் ரீகெயின் பண்றதுக்கு இதான் ஒரே வழி. ஓகே. அது மட்டும் தண்ணியா மாட்டி விட்டு போயிடணும். திணறா. இந்த மேஜிக் நைட்ஸ் அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்க. வளப்பிக்காதீங்களா, உங்களால தானே இவ்வளவு பிரச்சனை. அப்பயே முடிஞ்சிருக்குது. எப்பவும் இதே மாதிரி சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கணும். இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் இதே மாதிரி ஜெயிக்கணும். ஏன்னா என்னோட நண்பர்களுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் அவங்க பண்ண கொடூரங்கள் எக்கச்சக்கம். அவங்க பழிவாங்குங்க. அவங்கள விட்டுறாதீங்க. அவங்க வருத்தப்பட்டு கூடி குறுகி நிக்கணும். அவங்க எல்லாம் நார்மலாவே யூஸ்லெஸ். ஆனா அவங்க ஜாயிண்ட் ஃபோர்ஸா இருந்தா அவங்க லிமிட்டை தாண்டி செயல்பட முடியும். இருந்தாலும் அவனை டிஃபீட் பண்ண முடியாது. அட மறுபடியும் முதல்ல இருந்தா அவனுக்கு இப்பவும் அடிபட்டு இருக்கு போல இருக்கு. இந்த ஜோக்கர். இந்த நேரத்துல நான் என்னோட ஃபோக்கஸை மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படியே என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல.
இவங்க எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அப்புறம் சப்ளோஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஃபெடரல் விட்டுறாத. உன்னால முடிஞ்ச உதவியை நீ அவனுக்கு செய்யணும். அந்த மான்ஸ்டர் ஃபேஸ் கிட்ட மோதி எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இந்த விஷயத்துல எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் விடக்கூடாது. சென்ட்ரல், இப்போ உன்னோட மேட்சுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இது கூட போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒர்க் பண்ண வைக்க முடியல. ஆனா இது மட்டும் வேலை செஞ்சதுன்னா என் வாழ்க்கையிலே இதுதான் சிறப்பான சம்பவமா இருக்கும். நீ இப்பதான்டா சம்பவமே பண்ற. நம்ம 2 பேரும் தான் ரொம்ப ஸ்லோவா வச்சுக்கோம். எல்லா சைடுல இருந்து அடி விழுது. இது நல்லதுக்கு இல்ல. இப்ப நம்ம தாக்குதலை நம்ம சரியா செஞ்சாக்கணும். இங்கதான் இருக்கியா? ஒரே இது பண்ணிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவான். கஷ்டம் ஆனா. இவனும் நிறைய அடி விழுந்து போச்சு. திரும்ப ஒரு கீறு போட்டான். இது ஒண்ணும் முடியல. இது ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு அடி கரெக்டா விழுந்தா போதும். கமோன், இன்னொரு தடவை முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் இருங்க தம்பிகளா. கேப்டன் யாமி, நீ அவனுக்கு பக்கத்துல போறது மட்டும் முக்கியம் இல்ல, பக்கத்துல போனா சரியா அடி விழணும். அந்த அளவுக்கு நெருக்கம் ரொம்ப சொன்ன மாதிரி அவசியம். டிப்ஸ் சொல்றான். எதிர்க்க விளையாடுறவன் உன்னோட டைமிங் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் நீ சண்டை போடும் போதெல்லாம் அவன் தள்ளி போறான், உன்னை எதிர்த்து தாக்க மாட்டேங்கிறான். முன்னாடியே கால்குலேஷன் பண்ணிடுறான். அடுத்த வாட்டி இதே போல நீ அவன்கிட்ட நெருங்கினா அடுத்து அவன் உன்னை அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல, இப்படி நடக்க கூடாது. பரவாயில்ல, பிளாக் ஸ்வார்ட் மேன் நல்ல அறிவாளிதான். என்ன பத்தின முக்கியமான விஷயத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா அதெல்லாம் எதுவும் பிரயோஜனமே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க என்ன பண்ணிட போறாங்க? இதனால என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த விதத்திலையும் மாற போறதே. நீங்கெல்லாம் ரொம்ப பாவப்பட்ட பூச்சிங்க. நீங்க எப்ப தயாரானாலும் வந்து தாக்குங்க. அது உங்க கடைசி நிமிஷம். உன் கதை முடிய போற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு கேப்டன். முயற்சி பண்ணாதானே எதுவா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். நான் பாத்துக்கிறேன். ஏய், அது எனக்கும் தெரியும். ஆனா அந்த முயற்சி சரியான வகையில இருக்கணும். அதை நீ மறந்துடக்கூடாது. நீங்க என்ன விட தைரியசாலி போல சரிதான். ஆனா உங்களால இப்ப இங்க வர முடியல. ஓ, அப்போ நீ போய் அங்க எல்லாத்தையும் பாத்துக்க போறியா? எங்க வலிக்குமோ அங்க அடி. என்ன இந்த இடத்துல இருந்துகிட்டு ஒண்ணும் பண்ணவும் முடியல. சொல்லவும் முடியாது. இப்போ நான் எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. டேய் புடியா, முதல்ல கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை அட்டாக் பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா Time நீ பார்த்து இதை attack. செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு யோசிக்கணும். செய்யணும்னு சொல்றேன். கண்டிப்பா உன்னால அவனை தோக்கடிக்க முடியும். உங்க 3 பேரால நிச்சயமா முடியும். பின்ட்ரல், வெனெசா, டேய் புடியா, இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியுமா? நான் சொல்றத நல்லா கேக்குறீங்க தானே? நான் சொல்றத நல்லா கேக்குறீங்க தானே? Okay, push your limits. Come on. யாமி வாய்ஸ் கேட்கதான் ஒரு இது ஆகுது. எனக்கு இந்த ட்ரெண்ட் பிடிச்சி போச்சுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இப்போ மாஸ் பண்றான். அவன் உள்ளே அடிச்சான். எல்லாத்துலயும் எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. நம்ம இதை சிறப்பா செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம் push பண்ணி முன்னாடி போங்க. கண்டிப்பா புரியுது. மேல முடியும்டா. அஸ்தா ஓடி வர்றது பயங்கரமா இருக்கு. கிடோ, மேஜிக்லெஸ் First வந்து அவனோட move analyze பண்ணணும். பார்க்கும்போது எனக்கு இது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் இது தருது. ஆனா இப்போ இது நான் வேலையில இருந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது. நான் ரொம்ப பயந்தாங்குழியா இருந்தேன் என்னோட விச்சஸ் கிராமத்துல. இதுவே இல்ல, ஒண்ணுத்துமே பயப்பட மாட்டேன்றா இப்போ. வெளியே மிகப்பெரிய டவுன் இருக்கு. அங்க நிறைய பேர் விச்சஸ் இல்லாத ஆட்களா இருக்காங்க. வெனஸா, இந்த ஸ்டோரி நீ 1000 தடவை மேல கேட்டிருப்ப. மத்த விச்சஸ்ல எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்கான பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளில ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா இந்த கேஜ விட்டு நீயே போக மாட்டேங்கிற. அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. இல்ல, அதெல்லாம் இம்பாசிபிள். என்னால இவ்வளவு? முடியாது. நான் சொல்றத கேளு. குயின் ஆஃப் விச்சஸ் எதிர்த்து சண்டை போட முடியாது. ஹே, உன்னால முடியும். முதல்ல இந்த மதர் சோர்ந்து போயிடாத. நான் வேணா அவங்க கிட்ட போய் கேட்டு பாக்குறேன். என்ன இப்பதான் சொல்றாங்க மாடர்ன் ஆயிட்டா போல. பாக்கலாம். சரியா? அதெல்லாம் வேலைக்காகுது. நீ ஒரு பொம்மை, அவ்வளவுதான். என்னோட மேஜிக்ல உன்னை உருவாக்கியிருக்க. என்னாலயும் ஒரு விஷயத்த பண்ண முடியாதப்போ உன்னால மட்டும் எப்படி அந்த விஷயத்த பண்ண முடியும்? அதுவும் சரிதான். ஆனா இந்த கான்வர்சேஷன் உன்கிட்ட நீயே பேசிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை உனக்கு கொடுக்கும். ஒரு நாள் நிச்சயமா எல்லாமே மாறி உனக்கு நினைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. அதெல்லாம் நடக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எங்கேயே மாட்டிக்கிட்டேன். நான் இங்கேயே தான் இருந்தாகணும். எனக்கு வேற வழி இல்ல.
எனக்கு எல்லாம் சுதந்திரம் தனிமையில கிடைக்கவே வாடுறவங்களாவே கிடைக்காது. இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் தான் என்னை சுத்தி இருந்தது. அப்போ நம்பிக்கையே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தேனா, அப்போ நடந்ததே வேற. கேப்டன் யாமியா. ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கே மாட்டிக்கிட்டு தவிக்கிறது என்னோட விதி கிடையாது. வெளியே போறதுக்கு தைரியம் இல்லாம தான் நான் தவிச்சிட்டு இருந்திருக்கேன். நான் விச்சஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிளாக் புல்ஸோட சேர்ந்துட்டேன். நான் எடுத்த முடிவுலயே சரியான முடிவு அதுதான். நம்ம எல்லாருக்கும் விதியை தீர்மானிக்கிற ஒரு நூல் இருக்கு, அதுவும் அது நம்ம கையில தான் இருக்கு. ஏய் ஆஸ்தா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இப்படியே நீ போன நிச்சயம் அதை அடிச்சிடலாம். ரொம்ப நன்றி, உன்னால மட்டும் தான் இது முடியும். ஓடு. ஏய், பூச்சி உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னும் டைலாக் சொல்லுறா நீ. கொஞ்சம் 2 பேரும் இதை ஈஸியா பண்ணுங்களா. நம்ம ஹேண்டில் பண்றதை விட வேகமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. பேஷனேட்டா இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். மோட்டிவேஷனலா சேலஞ்சா இருக்கிறது நல்லதுதான். ஃபென்ட்ரல், உன்னோட ஸ்பேஷியல் மேஜிக் ரொம்ப வீக்கா இருக்கு. பல ஜெனரேஷனா ஹவுஸ் ஸ்குவாட் தான் அஃபென்சிவ் ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மேஜிக் நைட்ஸ்க்காக வேலை பார்த்திருக்காங்க. இந்த மேஜிக்கை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீ போக முடியாது. ஆனா எனக்கு யார்கிட்டயும் வயலண்டா நடந்துக்கிறதுக்கு பிடிக்காது. அது எனக்கு பயத்தை கொடுக்கும். உனக்கு தைரியமே இல்லடா. அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நீயே பாரு. ஆனாலும் நீ பயங்கர அமேசிங்கான ஆளு. சொல்ல போனா நீ பெரிய ஜீனியஸ். கவலைப்படாத, இருக்கிற இந்த சின்ன பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நீ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. டைமிங் மட்டும் தான் மிஸ் ஆகுது, அதுவும் சரியாயிடும். Honest ஆ சொல்லணும்னா, ரொம்ப அசிங்கமா இருக்க. இவன் உன் பிரதர்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. உன்னோட பிரதர்ஸ் பயங்கரமான எபிலிட்டிஸோட இருக்காங்க. எல்லாரும் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஓ, இவன் அந்த ஸ்குவாட்ல இருக்கானா? டானோட வைஸ் கேப்டனா இருக்கான். ஆனா நீ எப்படி இருக்க? உனக்கு என்னதான்டா எல்லாம் அந்த கம்பேரிசன் பண்றது அதிகமா புள்ள இருக்கதான் தகுதியானவங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மேஜிக் நைட் ஸ்குவாட். லாங் ரிஸ் கண்டிப்பா உன்னை வாவுடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிடும். நீ மறுத்து பேச மாட்டேன்றதுக்காக சொல்றேன். இல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். சொல்லப்போனா இது ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் பாக்குறேன். இந்த இடத்த கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துல நாங்க என்ன பண்ணணும்னு நீ வாயை திறக்கவே கூடாது. நீ நம்ம இனத்துக்கே ஒரு அசிங்கம். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். அட்லீஸ்ட் இந்த மூஞ்சி பொண்ணுங்களுக்காவது பிடிச்சிருக்கே. என் அப்பாவை விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். என் பிரதர், என் வீடு, அப்புறம் ரியாலிட்டி. ஹலோ லேடிஸ், ஏ பஞ்ச் ஆஃப் கியூட்டிஸ், என்ன கொஞ்சம் பாருங்க. போய் ஒரு ட்ரிங்க் பண்ணலாமா? இங்க பக்கத்துல தான் ஒரு சூப்பரான கேஃபே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பொம்பளை பொறிக்க இல்ல. நான் சொல்ல முடியும் டார்லிங். அவங்கதான் எந்த எந்த கடையில நீ போய் டெசர்ட் ஆர்டர் பண்ணாலும் அதுக்கு அவனே எழுத்துவா பண்ணிக்க பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உன்னை நான் சந்திச்ச ஆஸ்தா. இத்தனைக்கும் நீ மேஜிக் இல்லாம வந்த பையன். அதுக்காக மேஜிக் இல்லைன்னு நீ ஒன்னும் தாழ்ந்தெல்லாம் போயிடல. உன்னால ஒரு மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியலனாலும் நீ தைரியமா இருக்க. எல்லாரும் அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கீங்களா? சண்டை இப்படி போட்டிருக்க. இருந்தவங்கடா எத்தனை நாள் இப்படி இருந்தீங்க? உண்மைதான், என்னால இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் பிரதரா இருக்க முடியலதான். ஆனா யாமி, என்ன நான் பெரிய ஃபைட்டர் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் என்ன இந்த ஃபைட்டர் ஸ்குவாட்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க? நீ சஃபர் ஆகிறத பாக்குறதுக்காக தான்டா. யா சூப்பர். அப்படியே நான் சஃபர் ஆனேன்னா அது என்ன ஒரு பெரிய ஆளா மாத்த, அப்புறம் நான் பெரிய இடத்துக்கு போக டெய்லி நினைக்கிறேன். வேலை வாங்குறது கூட ஒரு இதுதான், ட்ரைனிங் தான். இப்போ அதையும் பாசிட்டிவா எடுத்துக்க நம்பது. எப்படியும் உனக்குள்ள சண்டை போடுறதுக்கான திறமை கண்டிப்பா இருக்கும். நீ ட்ரை பண்ணலாம். எதிரிகள் கிட்ட மட்டும் சண்டை போடுறது இல்லடா, இன்னும் நிறைய பேட்டில் இருக்கு. ஐயோ, இந்த ஆள் பெரிய மனுஷனாவே போயினே இருக்கும். எவ்வளவுதான் பாராட்டுறது இவரை. எனக்குன்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குமா? நான் ஒரு சிறந்த வீரனா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா பிளாக் புல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன பண்ண டிஸ்ட்ரிக்ட் ஆகுது எல்லா தகுதியும் இருக்கியா அவருக்கு. இந்த சண்டையில இருந்து வெளியே போக நான் முயற்சி பண்ண மாட்டான். இது வாய்ப்பே கிடையாது. என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் செய்யலாம். ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லிக்கிறேன். ஆஸ்தா, நீ என்ன தாராளமா நம்புறாடா. கண்டிப்பா நான் இதுல சொதப்பிட மாட்டேன். ஜெயிச்சிடலாம். இப்பதான் உனக்கு நம்பிக்கையே வருதா அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையாவே இந்த பூச்சிங்க கூட சண்டை போட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தா கூட போது உங்களை மொத்தமா முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க முடியாது. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீங்க தாக்கு பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா.
வாய மூடு. உன்னால எதுவும் பண்ண முடியாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்போம், உன்னை தோக்கடிப்போம். மாஸ்டர் என்ன முழுசா நம்புறேன்னு சொல்லியிருக்கான். அது நிச்சயமா உண்மைதான் எனக்கு தோணுது. அலைய விடுறான்டா அவன். முழுசான ஒரு ஃபைட்டிங் அவன் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்துக்கவே மாட்டான். உண்மையாவா? உன்னால எப்படி லைஃப்ல இவ்வளவு ரிஸ்க் வைக்க முடியுது? அது மட்டும் இல்லாம அவன் எப்படி என்ன நம்பி சண்டை போட்டுட்டு இருக்கான்? என்னால எனக்கே கான்பிடன்ஸ் வர வச்சிரும். அடேங்கப்பா, உங்க ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கலக்கிட்டீங்க. ஆனா பாவம், உங்க மேஜிக் இப்ப உங்ககிட்ட முழுசா இருக்கா? கூடிய சீக்கிரமே உங்க பேரல் காலியாகி போகுது. உங்ககிட்ட இருக்கிற மொத்த மேஜிக்கும் சீக்கிரமா தீர போகுது. எனக்கு உங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே அதான். அல்ல குறையாத மேஜிக் என்கிட்ட இருக்கு, உங்களை மாதிரி பூச்சிங்க கிட்ட கிடையாது. எங்க அடிச்சா வலிக்குன்னு தெரியுமா? அவன் அங்கேயேதான் கரெக்டா அடிச்சிட்டு இருக்கான். ஆனா என்னோட போர்ட்டல் கரெக்டா இல்லாம ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்கு. அதான் பிரச்சனை. என்னோட த்ரெட்ஸ் அது கத்துறது என்னால உணர முடியுது. என்னோட மேஜிக் தீர போது அது எப்ப வேணாலும் தீர்ந்து போகலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க. வீக் ஆகுது. நான் முழுசா நம்புறேன். இதுல நீங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது. வந்துட்டாங்களா? நானும் இங்க இருக்கேன். அப்பா அப்பாடா, சாமி. கோஷ், சாமி. அப்புறம் அடுத்த பேட்ச்டா. அது நம்ம கிரேதான். இவன் பாரு அப்படியே பயந்த மாதிரியே இருக்கு. மாதிரி இருக்கலாம். ஆனா இவளோட உண்மை இவளுக்கும் வந்துடும் இப்ப தைரியம். இந்த காமெடி நீதானா அது? இப்போ அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். என்னோட பவர்ல மொத்தமா பயன்படுத்தி அவனை காலி பண்றேன். அப்பா மிரர் மேஜிக், ரிஃப்ளெக்டர் ஃப்ரை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க என்ன பண்றீங்க பூச்சிகளா? இந்த பிளாஸ்ட் போதும் நினைக்கிறீங்களா? உங்களால அழிக்க முடியுமா? இல்ல, என்னோட டார்கெட் வேற கண்ணா. என்னோட வேலையை காட்டு ஃபைவ் ஹெட். கார்டன் கிரியேஷன் மேஜிக். எல்லா அட்டாக்லேருந்து தப்பிக்கிறான்னு பார்ப்பேன் இப்போ. ஸ்ட்ரைக் 1, ஓ, ஸ்ட்ரைக் 2. We out it. என்ன ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு இருபத்தா? வித்த காட்டுறீங்க? எனக்கு இதாண்டா வேணும். ஓ, அன்னைக்கு பண்ணான அதே மாதிரி. எப்படி இத பண்றாங்க? இது என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக். அதுதான் உன்னை அப்படி பண்ண வைக்குது. அதுல ஒருத்தன் உண்மையானவ, மத்த எல்லாமே டம்மி தான். ஓஹோ, டம்மி ஃபேஸ் பாரு. மேஜிக் வச்சிட்டு ஏன் சும்மா இருக்க? அவனை அடிச்சு காலி பண்ணிடு. ஓகே சார். இதுக்கு மேல வேலை காட்டாது. பூச்சிகளை உங்க எல்லாரையும் ஒரே அடியா அழிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படியா? என்கிட்ட டைம் ஆகுதா இல்லையா? இப்ப பாரு. பிடிச்சிடணும். குத்திட்டான். இத்தனை நாள் எதிர்பார்த்த சம்பவம் இன்னைக்கு தாங்க நடக்குது. எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ண வேற மாதிரி இருக்கும். மொத்த பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண இவனை ஏதாவது பண்ண முடியும்ட்டு நம்ம இப்போ சொல்லிட்டே இருந்தோம். அது இன்னைக்கு தான் நடக்குது. எப்பா ஒருத்தனா அந்த என்ட்ரி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த நிம்மதியே வருது. ஏன்னா இவனுக்கு வந்து எனர்ஜி வந்துட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் வேணாலும் இவன் வந்து நின்று சண்டை போட்டுனே இருப்பான். ஆனால் இவங்களுக்கு வீக் ஆகும். இவன் ட்ரெட்டும் சரி, அவனும் சரி, போட்டு போறான். எவ்வளோ நேரம் போகும் அவனுக்கு மேஜிக் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்ற அந்த ஆணவத்தில் தான் அவன் அவ்வளோ ஆடுறான். சரி, எவ்வளோ நேரம் ஆடினு போறீங்க, ஆடினே இருங்க, நானும் விளையாடுனே இருக்கிறேன், எனக்கு எனர்ஜி இருக்கு, நீ தீர்வில்ல, அப்போ நான் வந்து அட்டாக் பண்ணுவேன்டான்றது தான் இவனா அந்த கூலாக இருக்கான். ஸோ அதுக்குள்ளே அவனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு அட்டாக் பண்ண. அதுதான் கேப்டன் யாமியும் சொன்னார், கொஞ்சம் பொறுமையாக யோசிடா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ வீக் ஆகிடுவேன், அவங்களும் எனர்ஜி போயிடும், அப்புறம் அவன் ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடுவான், யோசிச்சு பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதான்றதை அவர் சொன்னார். அவனால் சொல்லவும் முடியல, வெல்லவும் முடியல, வரவும் முடியல. அவர் வேற அங்கே டென்ஷன் ஆயினுங்கிறாரு. அவனை வெளியே அவன் மட்டும் மாட்டினானா பொட்டலம் கட்டிடுவாரு. அவ்வளோ டென்ஷன். பிளான் இவரு சொல்லிட்டா அவன் உஷாராயிடுவான். ஸோ சொல்லி அந்த பிளான் அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவங்க தான் யோசிக்கணும் என்னவா இருக்கும், எதை அட்டாக் பண்ணி போட்டு அவன் இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப கஷ்டம் யாமிக்கு இங்க இருந்து பார்க்கறதுக்கு. ஸோ அந்த யாமி சொல்கிறத அவன் ஆஸ்ட்டாக தான் யோசிக்கணும். ஏதாவது ஒரு இன்ட் அவர் சொல்கிறதுல ஒரு இன்ட்டு கண்டுபிடிச்சி, இதுக்கு முன்னாடி சொன்ன மிஷினில் இந்த வார்த்தையை சொல்கிறப்போ அவர் எதுக்காக சொன்னார், எப்படி அது யோசித்து நம்ம பண்ணோன்ற அது யோசிச்சான்னு வச்சுக்கோங்க. ஆஸ்ட்டா இது தான் நடக்கும். அவர் இன்ட்டு தான் கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் மறைமுகமாக அந்த வார்த்தையில் நம்ம கண்டுபிடிச்சி அது சொன்னதான் உண்டு. போன மிஷினில் இதே மாதிரி வார்த்தை சொன்னார். அப்போ என்ன அட்டாக் அவன் பண்ணோன்னா அதே மாதிரி இங்கே பண்ணால் மேபி ஆகும். அது அவன் கையில் தான் இங்கே யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்டாக்கு புரிஞ்சிருக்கும். பட் இவங்கெல்லாம் இன்னைக்கு பார்க்குறது எனக்கு மாசம் த்ரெட்லாம் வந்து நான் என்ன சொல்கிறது, அவளை வந்து எனக்கு என்னத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய பேருக்கு சும்மா அப்படிதான் தோணுச்சு இல்ல, எல்லாருமே என்னடா பண்றீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க சும்மாவே இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. அவன் எப்பவுமே குடிப்பா, விழுந்து கிடப்பா, இப்படியே இருந்ததுனால எனக்கு அது ஒரு இதுவே இல்லை. ஆனால் வந்து வெளியே வரப்போ ஒரு பெரிய இது ஒரு
என்ன சொல்ல மக்களாக பயப்படுறாங்கன்றப்போ சூனிய கிளவியா அப்படி தான் பார்க்குறாங்கன்றப்போ ஓகே. பட் இன்றைக்கி தான் அவ வந்து ரொம்ப போல்டாக தெரிஞ்சால் பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாருமே ஒரு கேரக்டர் பார்க்குறப்போ ஒரு இது பாரு கொஞ்சம் மிரல் வாங்க ஒரு இது இருக்கும். இவகிட்ட எதுவுமே தயக்கமே இல்லை, பயப்பட யாராக இருந்தால் எனக்கு என்னடா நான் நிற்பேன்டான்ட்டு ஒரு இதுவாக நிற்கிறா. ஏன்னா எங்கள் ஆம்பளை பசங்களாம் கூட கொஞ்சம் ஒரு தயக்கம் பயம் இருக்கிறப்போ ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக வந்து நிற்கிறான்றதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த விஷயத்தில் இவ்வளோ நாள் பிடிக்காம இந்த கேரக்டரில் கூட இப்போ பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு இவன் கூட நான் பொம்பளை பொறிக்குன்னு நினச்சிருந்தேன் இத்தனை நாள். பட் அப்படி இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரி தனிமையில் இருக்கிறாங்க. அவங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே எழுத்துவாக்கிக்கிறதுக்கு இந்த வழி எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாருமே தங்கமான பசங்களாக தான்ங்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சாங்க, இல்லை அடுத்தவங்க சொல்ற வார்த்தை தான் உண்மை, அதுதான் நாமளோ அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க யாமியும் அஸ்டா இங்க வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தன்னை பத்தியே உணர்றாங்க. நமக்கு இது முடியும் வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் செம்மையா இருந்தது. யாமி தான் இருக்க ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனா இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணுங்க, அந்த வாய்ப்பே வாய்ப்பு இல்லாதனால இருந்து தான். இத்தனை நாள் அவங்க சும்மா தான் இருந்தாங்க. அவர் ஒன்றும் எதுவும் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு தான் சொல்லலை. ஆனாலும் அவங்க அப்படியே ஒரு மெதப்பா எதுக்கு செஞ்சுட்டு என்னத்தை பண்ணிட்டு அப்படியே ஒரு ட்ரைனிங் கூட அவங்க பெருசாக இன்வால்வாக இது பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ ஹாஸ்டல் சும்மா இருந்தால் கூட எதனா ஒன்று பண்ணணும், ட்ரைனிங் பண்ணணும், போய் பண்ணிட்டு இருப்பான் தனியாக. அடுத்தது என்னன்னு கேட்பான். இவங்க இத்தனை நாள் அந்த ஆர்வத்தை கூட அவங்க வர வச்சுக்கவே இல்லையே. ஸோ அதுதான் இப்போ ஹாஸ்டல் வந்து ஒன்றுமே இல்லாமல் இவன் போராடுனுங்கிறான்னா, இவனே போராடுறப்போ நம்ம இவ்வளோ வச்சுட்டு என்னடா சும்மா உட்காந்துட்டு இருக்கோன்னு அவங்களை எழுப்பி விட்டுருது. என்கிட்ட மேஜிக் கிடையாது, ஆனாலும் சாதிக்கணும்னு விரும்புகிறான், விசிட் கிங் ஆகணுன்ற அளவுக்கு பெரிய aim வச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போது நம்மளாம் என்னடா கிழிக்கிறோங்க, இவ்வளோ பவர் வச்சுட்டு இருக்கோம், நம்ம ராயல் ஃபேமிலிருந்து வர எல்லாமே பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி தான். சொல்ல போனால் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஎன்ஏவும் நான் ராயல் தான், இங்கேருந்து வர பசங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு அப்போ போராடணும், எவ்வளோ முயற்சி பண்ணணும் இந்த இதுக்குன்றது தான். ஸோ ஆமாம், அது அது ஒரு இப்போ தான் உணர்றாங்க ஒரு இவங்கெல்லாம். பெரிய பாயிண்ட் தான் அது. ஏன்னா இவங்களாம் வந்து ஒன்று இல்லைன்னா ஓ இல்லையா அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. பட் ஆஸ்டா வந்து என்கிட்ட இல்லையா, அப்போ வேற என்ன இருக்கு, அப்போ வேற எது மூலியமா அது போகலாம் அப்படிங்கிற வேற ஒரு இது யோசிக்கிறான். அதை அவன் ட்ரை பண்ணி வரான். வந்து அதுதான் அப்படிதான்ட்டு நம்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டாங்க. பட் இப்போ எல்லாருக்கும் எல்லாமே புரியும் போது இன்னும் பவர்ஃபுல்லான கேங்காக தான் மாறி இருக்கு. அதான் ஹீரோயின் நடந்த மாதிரியே தான். அவளுக்கு எப்படி வந்து சொந்த ஃபேமிலியை வீக் பண்ணுறாங்களோ, அது அவங்கள ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணி வைக்குதோ, அதே தான் எல்லாருக்குமே. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து தன்னையே வீக்காக நினைக்கிறது, ஒரு மாதிரி தனிமையில் அப்படியே இருந்துக்கிறாங்க. எனக்கு வரலன்றப்போ நான் ஒன்றுமே லாக்கி இல்லை, நான் ஒன்றுத்துக்கு யூஸ்லெஸ் இல்லை அப்படின்னு உட்காந்துறாங்க. ஆனால் கியாமி கரெக்டாக தேர்ந்தெடுத்து பொறுக்கி இந்த மாதிரி பசங்களை வச்சு தாண்டா நான் வந்து டீமே உருவாக்கி அதை சாட்சி காட்டுறேன்னு அவர் ஒரு வைராகியத்தில் இருக்கிறாரு. அது கரெக்டாக வந்து இப்போ தான் அந்த வாய்ப்பு ஒரு என்ன சொல்கிறது அந்த சுச்சுவேஷன் அமையுது. எல்லாருக்குமே அது கரெக்டான பாயிண்டில் இங்கே வருது. ஒருத்தர் மாற்றி மாற்றி என்கரேஜ் பண்ணிக்கிறது, அவங்கள பார்த்து இவங்களை இன்ஸ்பயர் ஆகி இவங்கள பார்த்து என்னையும் ஒருத்தன் நம்புறானா, அப்போ நான் எந்த அளவுக்கு நிற்கணும்னு சொல்லி அவங்களே வந்து புரிஞ்சுக்கிற தன்மை, நம்பிக்கை வச்சா நான் எந்த அளவுக்கு போராடுறேன்னு அவங்களுக்கே இப்போ தான் தெரியும். ஏன்னா இத்தனை நாள் வந்து கோஆர்டினேஷன் இல்லை, யாரையும் வந்து நம்பி ஒன்று பேசிக்கிட்டதே இல்லை. உள்ளுக்குள்ள ஆளுக்கு ஒரு மூலில் இருப்பாங்க. யாமியும் அப்படி தானே இருந்தார். நம்ம அவரை தான் சொல்லிட்டு இருந்தோம்னா இவர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாரு, யாரும் எது சொல்ல மாட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் யாமி வந்து அவங்களுக்காக அது வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது அஸ்தா மூலம் தான் அது வந்திருக்கே. அதான் யாமி வந்து கக்கூஸ்க்கு நீ போட்டு போடுறான்னு சொன்னால் கூட அது கூட ட்ரைனிங் தாண்டா அப்படின்ற மாதிரி தான். ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு தாண்டா இங்கே வச்சுருக்கேன், நீங்கள் உணர்ற தருணம் வரும்னு நினச்சாரு, அது வந்துடுச்சு. ஆனால் அவர் வந்து இன்னும் அந்த பாராட்டை வெளியே காமிச்சிக்கிறது கிடையாது. இவங்களாம் அது எதிர்பார்த்து ஒன்றும் பண்ணுறவங்க கிடையாது. நீ அது சொன்னாலும் சொல்லனாலும் நான் அப்படி தான், ஒருத்தன் தங்கச்சின்னுவான், ஒருத்தன் பொண்ணு, இப்படி தான் அவங்க இருப்பாங்க. அந்த கேங்கே அப்படி தான். ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை வச்சா எந்த அளவுக்கு போகிறாங்க. இதே இது வந்து பெரிய ஆளுங்க வந்து இந்த டீமில் நம்பிக்கை வச்சு பண்ணியிருந்தா அப்போ இவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க இத்தனை நாளுன்றது தான். அது இல்லாமல் போனது. மற்ற பெரியாளுங்க வந்தாங்கன்னா மட்டன் தட்டுவாங்க, நான் தான் பெருசு ரொம்ப இலக்காரமாகவே பார்த்து ட்ரீட் பண்ணி வான்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அப்படி இல்லைல்ல, அவங்களுக்குள்ளேயே அவங்கள மோட்டிவ் பண்ணி ஒன்று வராங்க, மதிச்சுக்கிறாங்க ஒருத்தர். யாருமே வந்து லெஸ்ஸாக பார்த்துக்கல. அதுதான் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த மூன்லைட்ஸ் தான் நீ இவனை அடித்து இந்த டீம் மட்டும் இப்போ மாஸ் பஞ்சுன்னு வச்சாங்க வேற மாதிரி. இங்கே இருக்கவங்களாம் அலறுவாங்க. இப்போ என்னடா ராயல் நீங்களாம் என்னடா கிழிச்சிங்க பாடுறா, நீங்கள் மட்டன் தட்டின ஒரு கேங்கே இன்னைக்கு வந்து சாதிச்சிருக்கு. அதுவும் கேப்டன் யாமி இல்லாமல் இவங்களே முடிச்சிருக்காங்க பசங்களேன்றப்போ பெரிய பேர் இவங்களுக்கு உண்டாகும். அது அங்கே போகிறப்ப தெரியும் முடிச்சுட்டு. ஸோ இவனோட வீக்னஸ் எப்படியாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஈல் பவர் வந்து அஷ்டாவோட கத்தி இது பண்ணுது. அது போக அவனோட வீக்னஸ் என்ன, எந்த இடத்துலேருந்து எனர்ஜி வருது அதை கட் பண்ணி விடணும். அதுதானே அவன் அந்த திமிர் ஆடுறதுக்காரமே எனர்ஜி வந்துகிட்டே இருக்குன்றது தான். அந்த கனெக்ஷனை அஷ்டாவோட கத்தி கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எங்கே இருக்குது, எங்கேருந்து அவனுக்கு அது கிடச்சிட்டே இருக்குன்றது தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் அவன் மெயினாக பார்க்கணும். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஃபுட்டு சாப்பிட்ற பொண்ணு கொஞ்சம் கோவம் தான் வருது. ஏன்னா அது சாப்பிட்டா தான் நான் வருவேன் வரமாட்டேன், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, பெருசாக ஒரு இது பண்ண மாட்டேங்கிறேன். அவளுக்குள்ளேயும் அந்த ஒரு வெறி நம்ம பண்ணணும் அப்படிலாம் இல்லை,
சோறு இருந்தா போதும் அப்படின்ட்டு இருக்கு. அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆனா அது நமக்கு சோத்து மாடு அப்படிதான் தெரியுது. ஆனா அவளோட மேஜிக் பவரே அதான் நினைக்கிறேன். அந்த அது ஃபுட்டு அது எப்படி எடுத்துக்கிட்டா அது மேஜிக்கே கிரியேட் ஆகுது. அவளை ஹீல் பண்ணிக்கிறாளோ அது வந்து அந்த அளவுக்கு தான் அதை அவனால பண்ண முடியுதா பவர் என்னன்னு தெரியல. சாப்பிட்டதான் வருதா என்னவோ தெரியல. ஆஹ் அதுக்காக ஒரு பவருக்கு நான் இவ்வளோ உட்காந்து சாப்பிட்டு இவ்வளோ டைம் எடுத்தா அங்க அதுக்குள்ள பட்டு பட்டு எல்லாம் முடிஞ்சிடும். எல்லா இடத்துல அது பொருந்தும். இங்கே ஓகே எல்லாரும் இருக்காங்க பார்த்துக்கிறாங்க. எல்லா சுச்சுவேஷன்லயும் அந்த மாதிரி டைம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.